இந்தியாவில் இப்போது ஒரு புதிய ஹேக்கிங் மோசடி நடக்குது. இதுதான் eSIM மோசடி. முதல்ல மோசடிக்காரர் பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு மிஸ்டு கால கொடுக்கறாரு. தொடர்ந்து அவங்க eSIM செயல்படுத்தும் கோரிக்கையை அனுப்புறாங்க. பாதிக்கப்பட்டவங்க தெரியாம அந்த லிங்கை கிளிக் பண்ணா உங்க சிம் அவங்க கையில போயிடும். உங்களுக்கு வர கால்ஸ், OTP எல்லாம் அவங்க கையில. அடுத்த 5 நிமிஷத்துல உங்க வங்கி கணக்குக்கு ஒரு OTP வரும். ஆனா அது உங்க மொபைலுக்கு வராது. அந்த ஹேக்கருக்கு தான். அவங்க அந்த OTP-யை யூஸ் பண்ணி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை ஈஸியா திருடுறாங்க. அதுவும் ஒரே ஒரு கிளிக்ல. இந்த டைப் மோசடி பலரை பாதிச்சுட்டு இருக்கு. அதனாலதான் I4C சைபர் கிரைம் பிரிவுன்னு மத்திய அரசு இந்த எச்சரிக்கையை வெளியிட்டு இருக்கு. இது உங்களை பாதுகாக்கத்தான். யாரோ eSIM அப்டேட் செய்ய சொல்லி SMS-ஓ இல்ல காலோ பண்ணா பதில் சொல்லாம அதை கிளிக்கும் பண்ணாம அதுக்கு பதிலா உங்க நெட்வொர்க் ப்ரொவைடரை நேர்லயோ இல்லனா ஆப்லயோ தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் பாதுகாப்பான வழி. இது சாதாரண சிக்கல் இல்ல. நம்ம பணம் நம்ம பாதுகாப்புல இருக்கணும்னா ஒரு கிளிக்குக்கு முன்னாடி யோசிங்க. ஸ்டே ஸ்மார்ட், ஸ்டே அலர்ட். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர்ல ஒரு நண்பனை காப்பாத்தலாம்.